ஐயா ஓபிஎஸ் ஒரு ஃபீலிங்ல இருக்காரு. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். இது ஏடிஎம்கேக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ. அவரு இந்த நினைப்புல இருந்தா ஐயா ஓபிஎஸ் இன்னொரு ஃபீலிங்ல இருக்காரு. எனக்கு ராஜாவானா பாலுற, அம்மாவுக்கு அப்புறமா கட்சியை ஆளுற ரக்கிட்டன்னு அவர் இன்னொரு ஃபீலிங்ல இருக்காரு. டிடிவி அண்ணன் நிலைமை ரொம்ப மோசம், பயங்கர ஃபீலிங்கு. ஒரு ஊட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு ஒன்னு சேரு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொருத்தர் வேற உலகத்திலேயே இருக்காப்புல. நயினார் என்ன ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களைத்தான் உறுத்தம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு ஃபீலிங்ல அவங்க ஃபீலிங்ல ரொம்ப கரெக்டா இருக்காங்கன்னு வைக்கல. இப்போ ஒருவேளை இதே ஃபீலிங் 2026 வரைக்கும் எக்ஸ்டர்ன் ஆச்சு, இது கொஞ்சம் பெருசு ஆச்சு, இதே ஃபீலிங்ல கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா மற்ற எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. ஐயா ஓபிஎஸ், அண்ணன் தினகரன், நயினார் அண்ணன் இவங்க எல்லாம் சேஃபா எக்ஸிட் ஆயிடுவாங்கன்னு வைங்க 2026ல. ஆனா 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று ஏடிஎம்கே கதை முடிஞ்சிடும், இல்ல ஐயா எடப்பாடியோட கதை முடிஞ்சிடும். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோபி. டிடிவி அண்ணன் சபதம் போட்டிருக்காப்புல, எப்படியாச்சும் நான் ஓபிஎஸ் மறுபடியும் உள்ள இழுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கான வேலைகளை முயற்சிகளை நான் பார்க்கிறேன். நயினார் அண்ணனுக்குமே அதுதான் விருப்பம். அதாவது இவர் அவசரப்பட்டுட்டாரு, இது ஒரு கோபத்தில் எடுத்த முடிவு. அதாவது எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா, எங்க போய் இவர் திமுக கூட சேர்ந்துருவாரோ, திமுக கூட ஒரு கூட்டணியை வச்சு தாவேக்கா கூட போனா பத்தி, அது கூட போனா கூட அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா எங்க ஏன்னா நேரா போயிட்டு அவர் அங்கேதானே பார்த்தாப்புல. இன்னும் தாவேக்கா மாநாடு வரல, வந்தா அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குன்றது தெரியும். ஆனா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நான் திமுகவுக்கு போக மாட்டேன், நான் திமுகவோட கூட்டணி இல்லை, ஆனா திமுகவோட நான் நேரடியா ஒரு தொடர்புல இல்லை அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஏன்னா உங்களை அடிக்கிறதுக்கு இந்த பக்கம் வெயிட்டா இன்னொரு ஆள் யாரு சேர போறா? இப்போ ஐயா எடப்பாடியார் என்ன சொல்லி இவங்களை வெளில அமிச்சார்? இவர் இருந்தா கட்சிக்கு நல்லது இல்லை, இவர் இருந்தா கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கும், இவர் இருந்தா கட்சியை நம்மளால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது, கட்சி காணாம போயிடும். ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இருந்தா, இதுதான் ஐயா இபிஎஸோட வெளியில சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அதிமுக இவர் இருந்தா அழிஞ்சு போயிடும். இப்ப ஐயா எடப்பாடி தான் அதிமுகவை நடுன்னு வளர்க்க போறாப்புல. அது தெரியுமா தெரியாதா? இப்போ எலெக்ஷன் வருது சார், ஒரு பேச்சு கேட்குறேன். இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை இருக்கிற சீட்டு, அந்த சீட் அப்படியே மெயின்டைன் ஆகி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, எதுவும் கையை விட்டு போக, புதுசா எதுவும் கைக்குள்ள வர வேண்டாம், ஏற்கனவே கைக்குள்ள இருந்தது கையை விட்டு போகாம இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை ஐயா நிப்பாட்டுற கேண்டிடேட்ஸ் ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசத்துல எல்லாம் ஜெயிக்க வேண்டாம், ஒரு 500-1000 வாக்குல தோத்து போயிடுறாங்கன்னு வைங்க, ஒரு பேச்சு. இப்ப இருக்கிறதுல பாதியா சீட்டு குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் நான் தான் அதிமுகவை காப்பாற்ற போறேன், என்னால அதிமுகவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஐயா எடப்பாடியார் எவ்வளவு கதர்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தருக்காச்சும் மனசு இருக்குமா? இல்ல அவர் மேல நம்பிக்கை தான் இருக்குமா? இல்ல எல்லாம் இப்போ கலைஞர் ஐயாட்ட ஒரு தடவை கேட்டேன், ஏங்க நீங்க உங்க நல்ல ஃப்ரெண்டு, அவர் கூடயே எதிர்த்து இவ்வளவு தூரம் அரசியல் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உள்ளுக்குள்ள ஃபீலிங் இருக்கா அப்படின்னா, இல்லைங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நான் அடிச்சுக்கிறேன், நானும் அவரும் அடிச்சுக்கிறோம், ஒன்று நான் ஜெயிக்கணும் இல்லை அவர் ஜெயிக்கணும், இந்த 2 பேரை தாண்டி வெளியாள் யாரும் உள்ள வராம இருக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால எனக்கு சந்தோஷம்தான். அப்போ இது கலைஞரோட ஸ்டேட்மெண்ட். ஆனா இங்க
என் கூட இருக்கிறவன் எவ்வளவு பேரு இல்லாம போனாலும் பரவாயில்ல, காணாம போனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு இருக்கிற இடம் எப்பயுமே எனக்குன்னு மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரை வேணாலும் தள்ளுறேன், எதை வேணாலும் உங்களுக்கு தாரேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இப்ப ஐயா எடப்பாடியார் வந்து நிக்கிறார். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இப்ப பாசக கூட கூட்டணி வச்சதுனால பாசகவுக்கு அதிமுக அடிமையாயிருச்சா? பாசகவுக்கு அதிமுக பாசா நின்னுச்சு. அது அம்மா இருந்த காலத்துல. அதுக்கப்புறம் வர்றது யாராச்சும் ஒருத்தர் வெளியில ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டிய, இன்னும் அங்க மேல இருக்கிறவங்க சொல்லல, கீழே இருக்கிறவங்க வேற வழி இல்லாம அவரை சமாதானப்படுத்துறதுக்காக எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை இப்ப நினைச்ச மாதிரி அதிமுகவுக்கு டம்மி ஆயிடுச்சுன்னு வைங்க, அதான் உண்மையான வார்த்தை. அதாவது ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா இருந்த ஒரு இடத்துல ஒரு சப்ப கட்சியா மாறிடுச்சுன்னு வைங்கள, கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது, கோவப்படுறதுல வேலையும் கிடையாது. ஏன்னா தேஞ்சு 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 கடைசியில இப்ப இவங்க முதுகுல உட்காந்து, அதாவது இவங்க இழுத்துட்டு போனதுக்கு பிறகு இப்ப அவங்க இழுத்துட்டு போற அளவுக்கு, இப்ப எப்படி வெள்ளக்காரன் வந்து நாட்டை ஆண்டான், அந்த மாதிரி அவங்க பாஜக தமிழ்நாட்டை அதிமுகவை ஆள போகுது. அதான் நடக்கும். ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒருவேளை எதிர்பார்த்ததுக்கு மேல 2 பேர், இப்ப நீ வேற நான் வேற, 2 பேருமே ஒண்ணுதான், ஏதோ நீ ஏதோ பெரிய லீடிங்ல போயிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க, தொடர்ந்து மார்க் ஷீட்டை பாரியா, நீ நானும் ஜஸ்ட் பாஸ் தான் அப்படின்னு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு வைங்கள, அது ரொம்ப கஷ்டமாயி போயிடும். அடுத்த அப்ப உட்கார்ந்து யோசிப்பாங்க, ஒருவேளை நம்ம இழுத்துருக்கலாமோ. இப்ப உண்மையிலே எனக்கு டிடிவி அண்ணன் நினைச்சா இன்னமும் வருத்தமா இருக்கு. ஏன்னா ஐயா எடப்பாடியாரு முதல்ல யாரை தூக்கி வெளில வச்சாப்புலன்னா அண்ணாமலை அண்ணன் தூக்கி வெளில வச்சார். அதுக்கு முன்னாடி அவரோட பவர்ல அவர் வந்து ஓபிஎஸ் தூக்கிட்டாருன்னு வைங்க, அதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணன் தூக்கி வெளில வச்சார். இப்ப அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அதாவது என்டிஏ கூட்டணி அதிமுகவில் இல்லை அப்படின்னாலும் என்டிஏ கூட்டணியில நான் இன்னமும் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் அடிக்கடி பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா, நான் இருக்கேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தார். எந்த இடத்துலையுமே வாயை திறந்து ஓபிஎஸ் எங்க கூட தான் இருக்காருன்னு ஒரு வார்த்தை யாருமே சொல்லல. அதுக்கும் காரணம் ஐயா எடப்பாடியார். ஏன் அப்படின்னா அவரோட 2வது கண்டிஷனும் அதுவாகத்தான் இருக்கும். ஓபிஎஸ் எக்காரணத்தை முதல் கொண்டு உள்ள வந்துடக்கூடாது, அவரை நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அவருக்கும் ஒருவேளை உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா இருந்தாரு ஐயா எடப்பாடியார். இப்ப ஐயாவோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அங்க உள்ள இருக்க வெளியில கூட்டம் கூட அடிமட்டத்தில் இருக்கிறவங்க தொண்டர்கள் அவங்கெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு பெரிய மாபெரும் தலைவரா நினைக்கலாம். ஆனா அவர் கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, அவங்களே எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இவரை ஒருவேளை விட்டுட்டா எங்க இவர் டவுன் ஆகுறப்போ ஐயா ஓபிஎஸ் உள்ள இருந்தா மேல ஆட்டோமேட்டிக்கா இங்க டவுன் ஆனா இங்க மேல போய் தானே ஆகணும். ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு காரணத்துக்காகவே கடைசி வரைக்கும் கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கணும். தன்னை தாண்டி வேற எவனும் அந்த காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் நமக்கு கீழே எப்பயுமே கடக்கிறவன் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ஆளாத்தான் உள்ள சேர்த்துக்குவேனே தவிர ஈக்குவலான ஆளை என்னைக்குமே நான் பக்கத்துல வச்சுக்கிற ஐடியா இனிமேலுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தெளிவாவே இருக்கு. இப்ப முடிச்சு ஒருவேளை இப்ப பாஜக தான் வந்து பல தடவை நான் போன் போட்டேன் அப்படின்ட்டாப்புல ஐயா ஓபிஎஸ். நயினாருக்கு அடிச்சேன், மெசேஜ் பண்ண, எல்லாம் செஞ்சேன், லெட்ரு போட்டேன், ஏன் ஓப்பனா பத்திரிகையை கூப்பிட்டு எனக்கு அது பாக்கியம்னு சொல்லி வெக்கத்தை விட்டு சொன்னேன். ஆனா அவர் சொன்னதுக்கான காரணமும் இருக்கும். இதே வந்து அவர் உள்ளுக்குள்ள கேட்டிருந்தா அவருக்குள்ளேயே அவருக்கு என்ன மதிப்பு அப்படின்றது தெரிஞ்சு போயிருக்கு, அவர் எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க. இப்ப அவரு வேணும்னே தான் அதை பண்ணியிருந்திருக்காரு. அதாவது எப்படியாச்சும் இதை விட்டு வெளியில வரணும், நாம யாருன்றதை நம்ம நிரூபிக்கணும். அவர் யாருன்றது ஏற்கனவே நிரூபிச்சா நம்ம எல்லாம் நினைக்கலாம் ஓபிஎஸ் ஒண்ணுமில்லாதவர், ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவர், அது ஒரு செல்லா காசு. ராமநாதபுரத்துல போட்டி போட்டப்ப அவரோட வேல்யூ என்ன அப்படின்றது அவர் நிரூபிச்சிட்டார். அவர் ஒன்றும் தேனியில போட்டு போடல, மதுரையில போட்டு போடல, ராமநாதபுரத்துல போட்டி போட்டார்.
அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியா ராமநாதபுரம். அங்க நின்று அவரோட வேல்யூ என்னன்றத தெரிய வச்சுட்டாப்புல. ஆனா அவர் இப்ப எல்லாரும் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார். அவர் அந்த அளவுக்கு போயிட்டு அதை நடத்தி, ஏன்னா அவர் ஒண்ணு போனா அவருக்கு வந்து தாவேக்கா இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன். ஏன்னா என்டிஏ இதுக்கப்புறம் என்னமோ இழுத்துக்கிட்டு இருக்கா, இழுத்தாலும் அவர் உள்ள இதுக்கப்புறம் உள்ள போனார்னா அவரே மதிக்க மாட்டார். மற்றவங்க மதிக்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவரே மதிக்க மாட்டார். இப்ப தாவேக்காவுக்கு உள்ள போறப்போ அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்? இல்ல தனியாவே நின்று வேட்பாளர்களை இந்த ஒருங்கிணைப்பு குழுவிலேயே வச்சு வேட்பாளர்களை சுயேட்சையா நிக்க வச்சு அவர் எதுவும் செய்ய போறாரா? உண்மையில அவர் வேல்யூ என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இப்ப மறுபடியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுபடியா இருக்காப்புல. முடியாது. இவங்களே எவ்வளவு முண்டி அடிச்சு பார்த்துருக்காங்க. தினகரன் கூட நான் என்டிஏ கூட்டணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்புல. அப்படி சொல்றப்ப அதுக்கு ஆதரவு இப்ப கூட இவர் செல்லூர் ராஜன் பயங்கரமா கொதிச்சாப்புலையே. ஓபிஎஸ் பத்தி எல்லாம் எப்படிங்க அப்படி பேசலாம்? அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க வேண்டியது ஒட்டுமொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. அவங்களுக்கே கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட் என்ன அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஆனா அதையும் மீறி ஐயாவுடைய ஈகோ தடுக்குது. ஐயா பழனிசாமியுடைய அந்த பதவி பயம் அவரை தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப 2ஆம் கட்ட தலைவர்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அவர் கீழே பொண்ணுல வேலுமணி எடுத்துக்கலாம், விஜயபாஸ்கர் எடுத்துக்கலாம், இவர் செல்லூர் ராஜன் எடுத்துக்கலாம், வீரமணி, யாரு வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லாருமே இன்னொரு ஆள் அவசியம். ஏன்னா ஒரு தலைவரை எப்ப நம்புவாங்க அப்படின்னா, தோக்கிறத வச்செல்லாம் வந்து தலைவரை தப்பா இட போட மாட்டாங்க. அவரை வந்து ரொம்ப துச்சமால நினைக்க மாட்டாங்க. ஆனா தோத்தாலும் அதே கம்பீரத்தோட மறுபடியும் எந்திரிச்சு மேல வரணும்னு. இப்ப ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அது வேற கதை. அவங்க எவ்வளவு கலைஞர் தோத்து இருக்காரு, கண்டினியூஸா தோத்து இருக்காரு. ஜெயலலிதா தோத்துருக்காங்க, வர முடியாம தோத்துருக்காங்க. அதாவது ரொம்ப கம்மியான சீட்ல 2 கட்சியுமே பெருந்தலைவர்கள் இருக்கப்ப தோத்து இருக்கு. ஆனா அதை பத்தி அவங்க இருந்தாலும் அதை ஸ்டெடியா கொண்டு போற அளவுக்கு திறமை அவங்களுக்கு இருந்தது. சளைச்சவன் இல்ல, யாரு உங்களால எங்களை சாச்சிட முடியாது அப்படின்ற நம்பிக்கை அடிமட்டத்தில் இருக்க தொண்டை ஒவ்வொருத்தனுக்கும் இருந்தது. அதுக்கு காரணம் அங்க மேல இருந்த அந்த தலைமை. ஆனா இப்ப அவர் மேல அவருக்கே நம்பிக்கை இருக்கான்றது தெரியல. அப்படி இருக்கிறப்ப அடுத்தவங்க எப்படி கொண்டாந்து கொடுப்பாங்க? இப்ப என்ன பிரச்சனைனா, இதுக்கப்புறம் 2026க்கு அப்புறம் ஐயோ போச்சு அப்படின்னு அலறதுக்கு முன்னாடி இல்ல எல்லாருமே நினைக்கிறது திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உண்மையில திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக வீக்கா. 2016க்கு முன்னாடி வரைக்கும் பாஜக கொஞ்சம் அதால வந்து கால் எடுத்து வச்சிருக்க முடியுமா சார்? யோசிச்சாது பார்த்துருப்பாங்களா? அப்படி ஒரு கட்சி இங்க இருக்குன்றா தெரியுமா? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப சரிக்கு சமமா அதிமுகவுக்கு சரிக்கு சமமா நிக்கிறாங்க. அவங்க அதான் இவங்க இல்லாம அவங்க இல்ல வைக்கிறதுல என்ன தப்பு? இன்னும் சொல்ல போனா பாஜக தான் எங்களுடைய காட்ஃபாதர்ன்ற ரேஞ்சுக்கு அதிமுக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே எதிர்கட்சியா கிட்டத்தட்ட 66 சீட்டு வச்சிருக்கு. இப்பயே பாஜக எங்களுக்கு காட்ஃபாதர், என்ன தப்பு? பாஜக சொல்றதை நாங்க கேட்போம்னு பழனிசாமி ஐயாவே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2026க்கு அப்புறம் இவர் நிலைமை எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா ஒன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, அழிச்சியன்னா பாவம் சும்மா விடாது. 2 ஸ்ட்ராங் லீடரு செஞ்சு விட்டுருவாங்க பார்த்துங்க. அதுக்கப்புறம் எந்த பக்கம் எம்எல்ஏ கவுன்சிலர் கூட மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க, முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தி விடுங்க. நன்றி.